என் பையனுக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைச்சாச்சு. ஆமாம். எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கு. நினச்சாலே பயமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. அப்படியா? ஸோ சேட். எப்படி? அட்மிஷனுங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உனக்கு கவலையாக இருக்குது. வார்த்தையை அளந்து பேசு தம்பி, அளந்து பேசு. அது என்னங்க அளந்து பேசுறது? திரவத்தை அளக்கிறதுக்கு மில்லிகிராம் அளவு இருக்குது, திடமான பொருள் அளக்கிறதுக்கு கிலோகிராம் அளவு இருக்குது. இந்த வார்த்தையை அளக்கிறதுக்கு என்ன அளவு இருக்குது சொல்லுங்க. அது அடுத்தவன் டென்ஷன் ஆகி உன் கன்னத்தில் கையை வைக்காத அளவுக்கு. காய்ச்சி மூச்சு 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 காய்ச்சி மூச்சு. அது என்னப்பா காய்ச்சி மூச்சு? அதே தான் நானும் கேட்கேன். அது என்ன காய்ச்சி மூச்சு? யாரை ஏசுற, எதுக்கு ஏசுற? ஒன்றும் புரிய மாட்டாங்க, சொல்லிட்டு ஏசு. தலையும் புரிய மாட்டேங்க, காலும் புரிய மாட்டேங்க, போய் யாரை ஏசுத? தலையும் புரிய மாட்டேங்க, வாலும் புரிய மாட்டேங்க, போய் யாரை ஏசுத? அதாவது மகாஜனங்களே, நான் இப்படி கத்தி ஏசிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் அடுத்த இடத்துல சொல்லும்போது என்ன செய்வீங்க? யாரையோ ஏசிக்கிட்டு இருக்கான், காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நான் எவ்வளோ ஏசினாலும் நீங்கள் போய் காய்ச்சி மூச்சுன்னு தான் சொல்ல போகிறீங்க. அதனால தான் காய்ச்சி மூச்சுன்னு கத்துதான். எப்படி? எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கப்பா. இவங்கிட்ட நின்னோம்னா நம்மளை வடிகட்டின முட்டாளாக்கி போடுவான். போய் என்னடா கோமாளி, உங்கள் அப்பா எப்படி இருக்கார்? பாவா அப்பா தப்பா இருக்கார். ஆமா, ஆமாம், தப்பா டெய்லி இருக்காரு. தண்ணி அடிக்கார், அதனால இப்படி சொன்னேன். ஒரு திருந்தலையா? நீங்கள் போய் திருத்த வேண்டியதானே? ஒவ்வொருத்தரையும் திருத்துறதா எனக்கு வேலை. உங்கள் வேலை என்னென்னா நிறைய கேட்டுங்க. ஜென்சி கிட்ஸ் யூ ஆர் டேஞ்சரஸ். உங்கள்கிட்ட பேசுனதே தப்பு. ஓ ஹோ ஹோ ஹோ. என்னப்பா ஜெகன், உன் ஃப்ரெண்டு குகனும் நீயும் தான் ஒன்றும் புரியாமல் அழுவியே. அவனை எங்கே ஆளையே காணும். அவன் வரத்தோட குகன் கதை முடிஞ்சுதுங்க. ஓ, இனியா சொல்லுதே? அவன் கதை முடிஞ்சு போச்சா? புரியலையா? அவன் வாரம்தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதான் அவன் கதை முடிஞ்சுதுன்னு சொல்ல வந்தேன். வச்சே உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொடுத்த இடத்த காலி பண்ணு. உள்ளதை சொன்னா இந்த உலகம் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு? நீங்களும் அதில் ஒரு ஆள் தானே. எனக்கு வார கோவத்துக்கு முன்ன என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஓடிடு. ஜெகன் எஸ்கேப்டா. ஜெகனை பற்றி நீங்கள் சொன்னது தப்பு. அப்படி என்னப்பா நான் உங்ககிட்ட ஜெகனை பற்றி தப்பாக சொன்னேன்? எப்பவும் ஜெகன் வளன்னு பேசுவான்னு சொன்னீங்கல்ல. ஆமாப்பா, அதுக்கு என்ன, அவன் டைப்பாக தானே வளன்னு பேசுவான். நீங்கள் சொல்கிறது பொய். நேற்று நான் அவன்கிட்ட அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கேயுமே வளங்கிற வார்த்தையே வரல, தெரியுமா? அடப்பாவி சண்டாளா, நான் எதை சொல்ல வந்தேன், நீ எதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்? நான் இங்கே நிற்க மாட்டேன், ஓடுதான்ப்பா. சொல்கிறத தப்பாக சொல்லிவிட்டு தப்பிக்கதை பாரு.